சிவப்பும் வெண்மையும் கலந்த வர்ண விளக்குகள் பிரம்மாண்டமாய் ஆர்ஜே ஹாஸ்பிட்டல் எனும் ஆங்கில எழுத்துக்களால் மின்னிட, மதனின் விழியும் பிரதீப்பின் விழியும் ஆர்ஜே மருத்துவமனை எனும் பெயர் பலகையை பார்த்ததுமே அதனுள் காரை செலுத்தினர். காரை பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்திவிட்டு இருவரும் ரிசப்ஷனுக்குள் நுழைந்திட, பிரதீப் உடனே, டேய் மச்சி, இது ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரியுது, இங்க அவளை எங்கடா போய் தேடுறது? மதனோ அவனின் புலம்பலை கேட்காதவனாய் வேகமாக ரிசப்ஷனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். பிரதீப் விழி பிதுங்கியவனாய், டேய் என்னடா பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா? ரிசப்ஷன்ல போயா கேட்க போற? மாட்டி போண்டா. அதெல்லாம் எதுவும் ஆகாது, நீ வா. அவளுங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நம்மள அடிச்சுட்டு தப்பிச்சிருப்பாளுங்க. அவளுகளை சும்மா விட மாட்டேன், அவளுங்களை கொன்னாதான் என் ஆத்திரம் தீரும் என்றவன் ரிசப்ஷன் பெண்ணின் முன் வந்து நின்றான். முகத்தை இயல்பாக வைத்தவனாய் சிறிதும் சந்தேகம் எழாதவாறு, எக்ஸ்கியூஸ் மீ மேம், இங்க வசுமதிங்கிற பேஷண்ட் எந்த வார்டுல இருக்காங்க? இன்னைக்குதான் அட்மிஷன் ஆனாங்க. ரிசப்ஷன் பெண் உடனே 1 செகண்ட் சார், செக் பண்றேன் என்றவள் சிஸ்டம் கீபோர்டை 2 தட்டு தட்டிவிட்டு, சார் அந்த பிரெக்னன்ட் ஆக்சிடென்ட் கேஸ் வசுமதி தானே? மதனும் உள்ளுக்குள் ஆனந்தம் மேலோங்கிட வெளியில் அதனை காட்டிக்கொள்ளாமல், எஸ் ஆமா, அந்த வசுமதி தான். அவங்க லேபர் வார்டு ஐசியூல இருக்காங்க சார். அவங்கள இப்ப பார்க்க முடியாது. அண்ட் அவங்க கூட அட்மிஷன் ஆன மிஸ் மலர் ஸ்பெஷல் வார்டுல ரூம் நம்பர் 20ல இருக்காங்க. அவங்கள வேணா நீங்க பார்க்கலாம். அதை கேட்டதும் மதன் மலர்ந்த முகத்துடன் தேங்க்யூ மேம் என்று விட்டு பிரதீப்பை பிடித்து இழுத்து கொண்டு வெகு வேகமாக மலர் இருக்கும் வார்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அதே நேரம் முகிலன் மலரின் வீட்டிலிருந்து கணேசனை தனது காரில் அழைத்து கொண்டு ஆர்ஜே மருத்துவமனையை நோக்கி வந்து கொண்டிருந்தான். ஏம்பா தம்பி, மலருக்கு எப்படிப்பா ஆக்சிடென்ட் ஆச்சு? எந்த இடத்துல ஆச்சு? அவளை ஏன் தூரமா இருக்கிற ஆர்ஜே ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்க? யார் ஆக்சிடென்ட் பண்ணது? காரா, பைக்கா, இல்ல வேற ஏதாவது வண்டியா? அவரின் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வது என புரியாமல் முகிலனின் தலை வெடித்து விடும் போல இருந்தது. பாவம், அவனுக்கே என்ன நடந்தது என்று முழுமையாக தெரியாத போது அவன் எப்படி கணேசனிடம் இது குறித்து விளக்கம் அளிப்பான்? என்ன தம்பி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. பாவம், அவ அப்பா இல்லாத பொண்ணு. அவ ஒருத்தி சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்தையே பாத்துக்கிறா. நாளைக்கு கூட அவளை ஏதோ பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு வைதேகி அக்கா சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. இதா சொல்லுப்பா, என்ன நடந்துச்சுன்னு. நீ மலரை எங்கப்பா பார்த்த? அவரின் கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தவன் சட்டென்று தன் கரகரத்த கணீர் குரலில், சார், உங்களோட எந்த கேள்விக்கும் சரியான பதில் சொல்ல முடியாத நிலையில நான் இருக்கேன். ஆக்சுவலி என்னோட அக்கா வசுமதிய பாக்குறதுக்கு கார்ல தேடிட்டு வரும்போது திருச்சி ஹைவே ரோட்ல மலரும் என் அக்காவும் மயங்கி கிடந்தாங்க. அங்கதான் அவங்கள பார்த்தேன். என்னது, திருச்சி ஹைவே ரூட்லயா? அதுக்கு போக இங்கிருந்து குறைஞ்சது 1 மணி நேரம் ஆச்சு ஆகுமே. அவ எப்படி அங்க போனா? என்னப்பா சொல்ற? எதுவுமே புரியலையே. முகிலனின் பதிலை கேட்ட கணேசனின் முகம் குழப்பத்தில் சுருங்கிட அவரின் உள்ளம் புரிந்தவனாய் முகிலன், சார், நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனா மலரும் என் அக்காவும் கண்ணு முழிச்சு என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான் சார் ஏதாவது புரியும். என் அக்கா நிறமாச கர்ப்பிணி சார். அவ கால்ல ரத்தம் வழிஞ்சபடி மயங்கி கிடந்தா. அத அவனால் முழுவதும் சொல்லக்கூட முடியவில்லை. கணேசன் உடனே அவனின் தோளை ஆறுதலாக பிடிக்க முகிலன் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு, பிளீஸ் சார், இப்போதைக்கு எதுவும் கேட்காதீங்க. மலர் கண் முழிச்சாதான் ஏதாவது நமக்கு புரிய வரும். கணேசனுக்கு முகிலன் பேசும் விதமும் அவனின் சோர்வான முகமுமே அவனின் மனவேதனையை அப்பட்டமாக வெளிக்காட்டி உணர்த்திட அவனை மேலும் தொந்தரவு செய்ய விரும்பாமல் தற்சமயம் அவனிடம் ஏதும் கேள்விகள் கேட்காமல் அமைதியானார். எந்த பெண் கண் விழித்தால் தங்கள் கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும் என இதோ இந்த 2 ஆண்களும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்களோ, அந்த பெண்ணின் உயிரை குடிக்க பிரதீப்பும் மதனும் ரத்தம் குடிக்கும் ஓநாய்களாக மோப்பம் பிடித்து ஸ்பெஷல் வார்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தனர். மதன் பெருமையும் ஒருவித குரூர புன்னகையுமாக, பாத்தியா பிரதீப், நான் சொன்ன மாதிரி அந்த 2 கழுதிகளும் இங்கதான் இருக்காளுங்க. அவ பேரு என்னன்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு சொன்னா? மலர். மலர். இந்த மலராலதான் மொத்த பிளானும் சொதப்பிடுச்சு. இவ கழுத்தை நெரிச்சு கொன்னாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். டேய் மதன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ரிசப்ஷன்ல வேற விசாரிச்சுட்டு வந்துட்ட. ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா சிசிடிவி இருக்கும். ஈஸியா நம்மள போலீஸ்ல பிடிச்சிடுவாங்கடா. இப்ப நமக்கு இது தேவையா? பேசாம போயிடலான்னு தோணுது. மதன் உடனே, அத கூடவா நான் யோசிச்சிருக்க மாட்டேன். நான் நேரா மலர் ரூமுக்கு போய் அவளை போட்டு தள்ளிடுறேன். நீ இங்க சிசி ரூம் எங்க இருக்குன்னு பார்த்து எல்லா ஃபுட்டேஜையும் எவிடன்ஸ் இல்லாம அழிச்சிரு. அதுக்கப்புறம் அந்த வசுமதியை பார்த்துக்கலாம் என்றவன் பிரதீப்பை சிசிடிவி ரூமை நோக்கி அனுப்பி வைத்துவிட்டு
மலரின் அறையை நோக்கி அவன் நடக்க ஆரம்பித்தான். அதிக கூட்டமும் ஆர்ப்பாட்டமும் இல்லாத இரவு நேர மருத்துவமனை வளாகம் அவர்களுக்கு தோதாக அமைந்திட ஆளுக்கு ஒரு திசையாக தங்களின் கடமையை நிறைவேற்ற பயணப்பட்டனர். மதனுக்கு மலரின் மீது எல்லையில்லாமல் கோபம் கரை புரண்டு கொண்டிருந்தது. அவனின் விழிகளோ ஸ்பெஷல் வார்டில் 20ஆம் நம்பர் அறையை தேடிக் கொண்டிருந்தது. மதனின் விழிகள் தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என சுற்றிலும் ஆராய அவனுக்கு சாதகமாக அவனை யாரும் கவனிப்பதாக தெரியவில்லை. ஸ்பெஷல் வார்டு என்பது பெரும்பாலும் பணக்காரர்களுக்கும் விஐபிகளுக்கும் தனிப்பட்ட சிகிச்சை அளிப்பதற்காக இந்த மருத்துவமனை உருவாக்கி வைத்திருக்கும் ஒரு சிறப்பு வார்டு. அவன் நுழைந்த நேரத்தில் அந்த வார்டின் பாதுகாப்பு செக்யூரிட்டியும் லேசாக கண்ணசைந்திட அவனை தற்சமயம் தடுத்திட ஆட்கள் யாரும் இல்லை. அவன் விழிகள் வெகு நேரமாக தேடிய அந்த 20ஆம் நம்பர் அறை இதோ அவன் விழியில் தென்பட்டது. அந்த அறையை பார்த்ததும் அவசரமாக அறையை நோக்கி நடந்தவன் கதவை தள்ள அது உட்பக்கமாக தாளிடப்படாமல் இருக்க இன்னும் அதிக நம்பிக்கையில் சட்டென்று 20ஆம் நம்பர் அறைக்குள் நுழைந்தான். விசாலமாக இருந்த அந்த அறையின் படுக்கையில் மலர் கண்கள் மூடி நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்க அவளை பார்த்ததும் மதனின் இதழில் மீண்டும் ஒரு குரூர புன்னகை குடிகொண்டது. சத்தமில்லாமல் மெல்ல அவளின் படுக்கையை நெருங்கியவன் சலைன் பாட்டிலோடு இணைக்கப்பட்டிருந்த டியூப் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அவளின் கழுத்தை நோக்கி மெதுவாக நெருங்க ஆரம்பித்தான். அவளின் கழுத்தில் டியூபை வைத்தவன் அதனை மெல்ல இருக்கிட மலரோ சட்டென்று தன் கழுத்தை ஏதோ இருக்குவது போல உணர்ந்தவள் சுதாரிக்கு முன்பே அவளின் கழுத்து பகுதி அந்த டியூபினால் இருக்கப்பட்டது. வலி தாங்காமல் கண் விழித்தவள் தன் கைகளால் மேலும் டியூப் கழுத்தை இருக்காமல் பிடித்தபடி அலறி அவனை தள்ள முயன்றிட ஆனால் அவனின் இரும்பு பிடியிலிருந்து அவளால் விலக இயலவில்லை. மதன் டியூபை மேலும் இருக்க முற்பட்ட சமயத்தில் அவள் அறையின் கதவுகள் திறக்கப்பட வாயிலில் நின்ற கணேசனும் முகிலனும் மலரின் அருகில் ஒருவன் நிற்பதையும் அவளின் கால்கள் துடிப்பதையும் கண்டுகொண்டு அவளை நோக்கி ஓடினர். ஏய் பிளடி இடியட், யாருடா நீ? அவளை என்னடா பண்ற? முகிலன் சிவந்த விழிகளும் சினமும் கலந்து சத்தமிட்டபடி மதனை நெருங்கிட அதற்குள் சுதாரித்த மதன் அறையில் இருந்த டியூப்லைட்டை நோக்கி அருகே இருந்த இரும்பு ட்ரேயை தூக்கி அடித்தான். டியூப்லைட் விட்டு விட்டு ஒளிர்ந்து அந்த அறையின் இருப்போரை கண்களை கூசிட செய்தது. அந்த ஓரிரு நிமிடத்தை பயன்படுத்தியவனாய் மதன் அறையிலிருந்து அவசரமாக ஓடினான். ஓடியவனின் பின்னாலேயே அவனை துரத்தியபடி ஓட ஆரம்பித்தார் கணேசன். அதே நேரம் மலரோ மூச்சுவிட முடியாதவளாய் சிரமப்பட அவளின் பெருமூச்சு சத்தம் முகிலனின் நெஞ்சை ஏதோ செய்திட அவசரமாக அவளை நெருங்கியவன் அவளை தன் கரங்களில் ஏந்தி கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே ஓடி வந்தான். மலர் ஒன்னும் இல்லடா, டாக்டர், சிஸ்டர், யாராச்சும் வாங்க. அவனின் அலறல் ஒலி அந்த மருத்துவமனையே அதிர்த்தட செய்தது. அவளின் விழிகள் முதலாக அப்போதுதான் முகிலனின் முகத்தை வருடியது. கருத்த கேசங்கள் கலைந்து முகமெல்லாம் வியர்வையும் பதற்றமும் கலந்து விழிகளில் ஒருவித பயத்தோடு தன்னை கரங்களில் ஏந்தியபடி ஓடியவனை அவளால் அந்த நொடியில் ஒரு அந்நியனாக பார்த்திட முடியவில்லை. பிராணவாயு பற்றாமல் அவள் பெருமூச்சு விட்டுக்கொண்டே அவனின் முகத்தை ஆழ்ந்து பார்த்தபடி அவனின் கரங்களில் தவழ்ந்து கொண்டிருந்தாள். மலர், உனக்கு ஒண்ணுல்ல. தன் பெயரை அவன் உச்சரிக்கிறான் என்பது அவள் மூளைக்கு புரிந்தாலும் அவன் யார் என்பது அவளுக்கு புரியலை. ஆனால் அவன் தனக்காகத்தான் துடிக்கிறான் என்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அவளின் விழிகள் அவனின் முகத்தையே ஆழ்ந்து நோக்கி கொண்டிருந்தபடி மூச்சுவிட சிரமப்பட்ட நொடியில் சட்டென்று அவனிடமிருந்து அவளுடன் பிரிந்து ஒரு ஸ்ட்ரெச்சரில் வைக்கப்பட்டது. அவளின் முகம் தீண்டிய அவனின் அனல் சுவாசமும் செவி நனைத்த அவனின் பதற்ற குரலும் தூரமாய் செல்வதை அவள் உள்ளம் ஏனோ ஏற்றுக்கொள்ள முடியாமல் லேசானதொரு வலியை சந்தித்தது. மலர் மற்றொரு அறைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவளுக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டது. முகிலனோ சில வினாடியில் நடந்து முடிந்த இந்த சம்பவத்தால் அதிர்ந்து நின்றிருந்தான். இன்னும் ஒரு சில வினாடிகள் அவன் தாமதமாக வந்திருந்தால் நிச்சயம் மலரின் உயிர் இறைவன் வசம் சென்றிருக்கும். அதை நினைக்கையிலேயே அவனுக்கு உள்ளம் துடித்தது. தம்பி, மலருக்கு ஒன்னும் ஆகலையப்பா? மூச்சிறைக்க ஓடி வந்த கணேசன் முகிலனிடம் வினவ அப்போதுதான் அவனுக்கு மலரை கொல்ல வந்தவன் தப்பித்து ஓடியதும் அவனை துரத்தியபடி கணேசன் ஓடியதும் நினைவுக்கு வந்தது. சார், மலரை ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ள கொண்டு போயிருக்காங்க. அவனை பிடிச்சிட்டிங்களா? மலருக்கு பிரீதிங் ப்ராப்ளம் பார்த்ததும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. அதான் அந்த செகண்ட்ல அவனை பத்தி நான் யோசிக்கல. இல்ல தம்பி, அவன் வேகத்துக்கு என்னால ஓட முடியலப்பா. பெரிய ஹாஸ்பிட்டலா வேற இருந்ததுனால எந்த பக்கம் போனான்னே சரியா தெரிலப்பா. மலருக்கு வேற என்னாச்சோங்கிற பதட்டத்துல ஓடி வந்துட்டேன்.
யாருப்பா அது? அவன் மலரை ஏன் கொல்ல பார்த்தான்? நிஜமாவே மலருக்கு ஆக்சிடென்ட் தான் ஆச்சா? இல்ல வேற ஏதாவது? கணேசன் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் முகிலனின் மனதுக்குள்ளும் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. முகிலன் குழப்பத்துடனே சிந்தனை வயப்பட்டிருந்தான். கணேசனும் அவன் அருகில் ஏதும் புரியாமல் வருத்தம் சூழ்ந்த முகத்துடன் நின்றவர், தம்பி, வைதேகி அக்காவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது ரொம்ப துடிச்சு போயிடும்பா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. அவளை கொல்ல நினைக்கவோ இல்ல அவங்க குடும்பத்துக்கோ கெடுதல் நினைக்கவோ யாரும் இருக்க மாட்டாங்க. மலர் இதுக்கு மேல இங்க இருக்கிறது பாதுகாப்பான்னு எனக்கு தெரியல. நீங்க அவளை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுங்க தம்பி. நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய்க்கிறேன். கணேசனின் வார்த்தைகளை கேட்டதும் முகிலன் அதிர்ந்தவனாய், சார், இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு அசால்ட்டா அவன் மலரை கொல்ல பார்த்திருக்கான். அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா என்ன நடக்கும்னு தெரியல சார். ப்ளீஸ் கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. நான் நாளைக்கே போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி டைட் செக்யூரிட்டிக்கு அரேஞ்ச் பண்றேன். தம்பி, உங்களை பார்த்தா ரொம்ப பெரிய இடத்து பையன் மாதிரி தெரியுது. அதான் இப்படி அசால்ட்டா போலீஸ் செக்யூரிட்டி அது இதுன்னு சொல்றீங்க. மலரோட அம்மாவுக்கு இதெல்லாம் சுத்தமா உடன்பாடே கிடையாதுப்பா. மலரை காணும்னு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்பவே வேணான்னு என்னை தடுத்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. சார், அதுக்குதான் நானும் சொல்றேன், மலரோட குடும்பத்துக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். பாவம், அவங்க வீட்டுல எல்லாருமே பொண்ணுங்க. இந்த விஷயத்த அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியல. மேபி அவங்களை இந்த சிச்சுவேஷன் ரொம்ப பயமுறுத்தும். சோ ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க. மலருக்கு இனிமே எதுவும் ஆகாம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. இந்த விஷயத்த அவங்க வீட்டுல யாருக்கும் சொல்ல வேணாம் சார். இது வரைக்கும் நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி தம்பி. எங்க பொண்ணு மேல எங்களுக்கு அக்கறை இருக்கு. அவ மேல நீங்க அக்கறை வைக்கவோ இப்படி உரிமை எடுத்துக்கவோ எந்த அவசியமும் இல்ல. சார், போதும் நிறுத்துங்க. உங்க எல்லாரையும் விட என் மலர் மேல எனக்கு தான் அதிக அக்கறை இருக்கு. முகிலனின் பதிலால் கணேசன் அதிர்ந்திட, முகிலனோ தன் நிலையிலிருந்து மாறாதவனாய் அதே அழுத்தமான குரலில், நாளைக்கு மலரை பொண்ணு பார்க்க வரதா இருந்த மாப்பிள்ள நான் தான். அவளை கல்யாணம் செஞ்சுக்க போறவனும் நான் தான். கணேசனுக்கு இப்போதுதான் முகிலன் ஏன் மலரின் மீது இத்தனை அக்கறை காட்டுகிறான் என்னும் விஷயமே புரிய வந்தது. இருப்பினும் சற்று முன்பு ஒருவன் மலரை கொல்ல முற்பட்டது அவருக்குள் ஒரு சிறு நெருடலை உண்டாக்கிட, ஏனோ முகிலனின் மீது அவருக்கு அதிக நம்பிக்கை ஏற்படவில்லை. தம்பி, நீங்க யாரா வேணா இருங்க. பொண்ணு பார்க்க வரதா தானே இருந்தீங்க. இன்னும் எதுவும் நிச்சயம் ஆகல. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் சொன்ன வார்த்தைக்காகத்தான் வைதேகி அக்கா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட வரல. எனக்கு ஏதோ சரியா படலப்பா. நீங்க மலரை உடனே டிஸ்சார்ஜ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க தம்பி என்றவர் அவனிடம் பதிலை கூட கேட்காமல் மலர் இருக்கும் அறைக்கு வெளியே போய் நின்று கொண்டார். முகிலனுக்கும் இதற்கு மேல் அவரிடம் வாதாட முடியவில்லை. அவனின் மூளையிலோ அவளை யார் கொல்ல முயன்றிருப்பார் எனும் கேள்வியே அரித்து கொண்டிருந்தது. சட்டென்று ஏதோ நினைவு வந்தவனாய் ஸ்பெஷல் வார்டிலிருந்து அவன் வெளியேறுவதை பார்த்து கொண்டிருந்த கணேசனும் அவன் மலரை டிஸ்சார்ஜ் செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை தான் கவனிக்கச் செல்கிறான் என நினைத்து கொண்டிருந்தார். வேகமாக மாடியிலிருந்து இறங்கியவன் நேராக சென்ற இடம் அந்த ஒட்டுமொத்த மருத்துவமனையின் நிகழ்வுகளை கண்காணித்திடும் சிசிடிவி அறைக்குத்தான். அவன் உள்ளே நுழைந்த நேரத்தில் அந்த அறையில் எக்கச்சக்க செக்யூரிட்டிகளும் மருத்துவமனையின் இரவு நேர முக்கிய பொறுப்பாளிகளும் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் பேசிக்கொள்வதை வைத்தே அன்றைய நாளின் மொத்த வீடியோ ஃபுட்டேஜும் அழிக்கப்பட்டதையும் அந்த அறையையும் அடித்து நொறுக்கப்பட்டதையும் முகில் உணர்ந்து கொண்டான். முகிலனின் மனமோ ஆழி பேரலையில் மிதக்கும் ஓடம் போல ஒரு நிலையில் இல்லாமல் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. தன் நினைவுகளை பின்னோக்கி தள்ளி மலரை கொல்ல வந்தவனின் முகத்தை யோசித்து பார்க்க அவன் எவ்வளவு முயன்றும் அவனுக்கு அந்த கயவனின் முகம் சிறிது கூட நினைவுக்கு வந்த பாடில்லை. பொதுவாக முகிலன் எதை பார்த்தாலும் சட்டென்று தன் மூளையில் பதிய வைத்துக் கொள்ளும் ஞாபக சக்தி திறன் அதிகம் கொண்டவன்தான். ஆனால் இன்று பல்வேறு மன அழுத்தங்களும் குழப்பங்களுமே அவனுக்குள் நிறைந்து கிடக்க அவனால் மனதை ஒருங்கிணைத்து அந்த கொலைகாரனின் முக அமைப்பை நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. வெகுவாக யோசித்தபடியே மீண்டும் அவன் ஸ்பெஷல் வார்டை அடைய அவனின் வருகையை கவனித்த கணேசன் முகிலனை நெருங்கி, என்னாச்சுப்பா, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? மலரை எப்ப கூட்டு போனோம்? அவரின் கேள்வி முகிலனுக்கு எல்லையில்லா கோபத்தை தான் அந்த சமயத்தில் உண்டாக்கியது. தன்னை சுற்றி நடப்பவைகளின் விடை தெரிய வேண்டுமெனில் மலரும் வசுமதியும் தான் கண்பிடித்து ஏதாவது சொல்ல வேண்டும். வசுமதி இருக்கும் நிலையில் அவளிடம் பேசக்கூட அவனால் இயலாது. மிச்சம் இருக்கும் ஒரே நம்பிக்கை மலர் மட்டும்தான். அவளையும் கணேசன் அழைத்துச் செல்வதில் மும்முரமாக இருக்க முகிலனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. முகிலன் பதில் சொல்வதற்கு முன்பே நல்ல வேளையாக மலருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த அறையிலிருந்து
ஒரு மருத்துவரும் 2 செவிலி பெண்களும் வெளியே வந்தனர். அவள் இருந்த அறையின் கதவு திறக்கப்பட்டதும் கணேசனும் முகிலனும் அவர்களை நோக்கி நெருங்கிட, டாக்டர் உடனே, நத்திங் டு வரி, பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, ஷீ இஸ் ஃபைன் நவ். கழுத்துல தான் டியூப் இருக்கிறதுனால சின்ன காயம், அது ஒரு 2 வாரத்துல சரியாயிடும். முகிலனோ மருத்துவரின் வார்த்தையில் மகிழ்ந்தாலும் முழுவதும் அவனால் சமாதானமாக இயலவில்லை. அவனோ சினம் மிகுந்த விழிகளுடன், மலருக்கு இப்படி ஆனதுக்கு உங்க ஹாஸ்பிட்டல் தான் காரணம். ஏற்கனவே முடியாம வந்து அட்மிஷன் ஆன பொண்ணை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சிருக்கீங்க? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பதில் சொல்வீங்க? இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல், ஆனா செக்யூரிட்டி டைட்டா இல்ல. இத்தனைக்கும் ஸ்பெஷல் வார்டுல இருந்த பேஷண்ட். இதான் உங்க ஸ்பெஷல் வார்டு கவனிப்பா? இதுக்கு தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண சொல்றீங்களா? இங்கதான் எப்படின்னா கீழே சிசிடிவி ரூம்ல போய் ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தா அங்க அதுக்கு மேல என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க? முகிலனின் சரமாரியான கேள்வியில் மருத்துவரும் உடன் இருந்த செவிலியர்களும் திகைத்து பதில் கூற முடியாமல் நின்றிட, அவனோ இன்னும் தனியாத கோபத்தில், நான் உடனே உங்க ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ பார்க்கணும். ஐ வாண்ட் டு மீட் ஹிம் இமீடியட்லி. மிஸ்டர் ரங்கராஜனை உடனே பார்க்கணும். அவன் மருத்துவமனையின் ஓனர் ரங்கராஜனின் பெயரை உச்சரித்ததும் மேலும் பயந்து நடுங்கிய மருத்துவர் அவனை சமாதானம் செய்யும் துணியில், சார் ப்ளீஸ் சார், இந்த விஷயத்த பெருசு பண்ணாதீங்க சார், இதனால எங்க வேலையே போயிடும். போகட்டும் மேன், என் மலரோட உயிர் போயிருந்தா என்ன இருக்கும்? முகிலன் அமைதியாகுவதாக தெரிந்திடவில்லை. அதுவரை சாந்தமாக நின்றிருந்த முகிலன் இப்படி பட்டாசாக வெடிப்பதும் சினத்தில் கத்துவதும் கணேசனுக்கு முற்றிலும் வியப்பாக இருந்தது. இத்தனை பெரிய மருத்துவமனையில் இவ்வளவு துணிச்சலாக இவன் பேசுகிறான் எனில் நிச்சயம் அவனுக்கு மிகவும் பலம் வாய்ந்தவனாகத்தான் இருப்பான் என அவருக்கு நன்றாகவே புரிந்தது. இதனால் மலருக்கு ஏதாவது ஆகுமோ எனும் நடுத்தர வர்க்கத்துக்கேயான பயமும் அவருக்கு வந்துதான் போனது. ஆனாலும் கோபத்தில் ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் முகிலனிடம் அவரால் தற்சமயம் ஏதும் கேட்க இயலவில்லை. முகிலனின் வார்த்தைகளால் அதிர்ந்த மருத்துவர், சார் உங்களை ப்ளீஸ் ரெக்வஸ்ட் செஞ்சு கேட்டுக்கிறேன், எங்க ஹாஸ்பிட்டலோட பேரு கெட்டு போயிடும், தயவு செஞ்சு இத பிரச்சனை ஆக்காதீங்க. மருத்துவரின் இந்த வார்த்தை அவனுக்கு மேலும் எரிச்சலூட்ட, உங்களுக்கு உங்க ஹாஸ்பிட்டலோட ரெப்யூட்டேஷன், பேஷண்ட் வாங்குற காசும் தான் முக்கியம், அதுக்கு மேல எதுவும் முக்கியம் இல்ல. ஒரு 2 நிமிஷம் நான் லேட்டா வந்திருந்தா என்னோட மலர் எனக்கு இல்ல. அவன் குரலும் அவனின் முக அதிர்வுகளுமே அவனுக்குள் எத்தனை தூரம் கலந்து விட்டாள் என அவனை சுற்றி நிற்போருக்கு நன்றாக உணர்த்தியது, கணேசன் உட்பட. அதே நேரம் இங்கே நடக்கும் கலவரங்கள் லேபர் வார்டின் வெளியே நிற்கும் மகேந்திரனின் செவிகளை அடைந்திட அவனும் ஸ்பெஷல் வார்டை அடைந்திருந்தான். முகிலா, என்ன பண்ணிட்டு இருக்க? தன் மாமாவின் குரல் கேட்டதும் அவன் புறம் திரும்பியவன் மௌனியாகிட, மருத்துவரை நெருங்கிய மகேந்திரன், சாரி டாக்டர், அவன் கொஞ்சம் ஆங்கிரி டைப், நீங்க போங்க, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். மாமா, என்ன மாமா, அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம் சரியா இல்லாதனால்தான் மலருக்கு. முகிலன் முழுதாக பேசி முடிப்பதற்குள் இடை குறுக்கிட்ட மகேந்திரன், முகிலா, உன் கஷ்டம் புரியுதுடா, உன்னை விட அதிக வேதனையில தான் நானும் இருக்கேன். இப்பதான் நாம நிதானமா இருக்கணும். 2 பேருக்கும் முதல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா முடியட்டும். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் நமக்கு பிரச்சனை வேண்டாம். இதுக்கு மேலேயும் இங்க நாம ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா மாமா? எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மேலேயும் இங்க செக்யூரிட்டி சிஸ்டம் மேலேயும் நம்பிக்கையே இல்லை. விடிஞ்சதுமே மலர், வசுமதிக்கா, என்னோட மருமக 3 பேரையும் என் ஃப்ரெண்டு நம்ம ஃபேமிலி டாக்டர் அர்ஜுன் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றோம். முகிலனின் கோப வார்த்தைகளையும் சினம் மிகுந்த அவனின் முகத்தையும் கண்ட கணேசன் வாயடைத்து நின்றிருக்க, அங்கே வந்த மகேந்திரன் சூழலின் தீவிரத்தை உணர்ந்து முகிலனை அமைதியாக்க முயன்று கொண்டிருந்தான். ஓகே முகி, விடிஞ்சதும் நாம இவங்க 3 பேரையும் குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்ப கொஞ்சம் அமைதியா இரு. மாமா, மலரை ஒருத்தன் கொல்ல ட்ரை பண்ணிருக்கான். நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன ஆகி இருக்குமோ? எப்படி மாமா ரிலாக்ஸா இருக்க முடியும்? அவன் யாரு? அவன் மலரை கொல்ல வந்திருந்தா கண்டிப்பா அக்காவும் மலரும் நடு ரோட்ல விழுந்து கிடந்ததுக்கும் இவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்தே ஆகணும். அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். மகேந்திரன் உடனே அவனின் தோளை ஆதரவாக பிடித்தவனாய், நீ சொல்ற மாதிரி அவன்தான் என் வசுவுக்கு இந்த நிலைமை வர காரணவனா இருந்தா நிச்சயமா என் கையாலதான் அவனுக்கு சாவு. 2 ஆண்களும் சினம் மிகுந்து பேசிக் கொண்டிருப்பதை கவனித்த கணேசனுக்கு சூழலின் தீவிரம் புரிந்திட இயன்றவரை மலரை தன்னுடன் பாதுகாப்பாக அழைத்து சென்று விட வேண்டும் எனும் எண்ணம் மேலும் தீவிரமாக ஆரம்பித்தது. எப்படியும் விடிந்ததும் மலரை வேறு மருத்துவமனைக்கு மாற்றிடுவார்கள் என்று முகிலன் மகேந்திரனிடம் பேசியதை வைத்து ஓரளவு புரிந்து கொண்டவர் விடியும் வரை அமைதிக்காக முடிவெடுத்தார். அதே நேரம் மருத்துவமனையிலிருந்து தப்பித்து ஓடி வந்த மதனும் பிரதீப்பும் தங்கள் காரை எடுத்துக்கொண்டு அந்த வளாகத்தை விட்டு வெளியேறிட
இருவரின் விழிகளுமே பயத்தாலும் பதற்றத்தாலும் நிறைந்து கிடந்தது. பிரதீப் நடுக்கத்துடனே, டே மதன், நாம நினைச்ச எதுவுமே சரியா நடக்கல. நாம மட்டும் போலீஸ்ல மாட்டினோம், செத்தோம்டா. முதல்ல இந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஓடிடலாம். மதன் இறுகிய முகத்துடன், அப்போ அந்த கஸ்டமருக்கு என்ன பதில் சொல்லுவ? இப்படிதான் பாதியிலே ஒரு காரியத்தை முடிக்காம ஓடுறதா? கேவலம் புட்டச்சிங்க நம்மளை எப்படி அலைய வச்சிருக்காளுங்க. அவளுகளை நம்மால எதுவுமே பண்ண முடியல, கோழ மாதிரி ஓட சொல்றியா? டேய், நிலைமை புரிஞ்சும் இப்படி பேசுறியே. நம்ம உயிரை காப்பாத்திக்கிறது தாண்டா நமக்கு முக்கியம். இந்த கஸ்டமர் இல்லைன்னா இன்னொருத்தன் கிடப்பான். இவனுங்க பெரிய இடம் மாதிரி தெரியுது, மாட்டினா அவ்வளவுதான். அதுக்கு தான் சொல்றேன், முதல்ல தமிழ்நாட்டை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம். கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கலாம். மதனுக்கு கோபம் தலைக்கேறினாலும் பிரதீப் சொல்வதின் நிதர்சனம் புரிந்திட ஸ்டியரிங் மீது கோபத்தில் ஓங்கி அடித்தவன் காரை முன்பை விட வேகமாக செலுத்த ஆரம்பித்தான். தன் நண்பனின் முகம் மாற்றம் புரிந்த பிரதீப் அவனை சமாதானம் செய்யும் நோக்கத்திலும் ஆறுதல் அளிக்கும் விதமாகவும், டே விடுறா, அவளுங்க எங்க போயிட போறாளுங்க, இன்னொரு நாள் கண்டிப்பா நம்ம கையில மாட்டுவாளுங்க. அப்போ அவள்களை நம்ம இஷ்டம் போல என்ன வேணாலும் செய்யலாம், இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மதன் உடனே, கஸ்டமர்கிட்ட வேற நம்ம கூட இருந்த இன்னொருத்தியை கொன்னுட்டு வசுமதியை 4 மணிக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கிறதா சொன்னோம் என்றவன் சிறிது யோசித்தபடி, சரி மச்சி, உன் மொபைல்ல இருந்து சிம்ம கழட்டி எரிஞ்சிடு, நானும் சிம்ம கழட்டிடுறேன். இந்த பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். நீ சொல்ற மாதிரி முதல்ல நம்மள கவனிச்சுக்குவோம். இருவரும் ஒரு முடிவு எடுத்தவர்களாய் தற்காலிகமாக இரு அழகான குடும்பத்துக்குள் புகுந்து ஏற்படுத்திய பிரச்சனைகளுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு தங்களது பயணத்தை தொடங்கினர். ஆர்வத்தோடு அத்தனை பேரும் எதிர்பார்த்த செங்கதிரோன் புது விடியலை உண்டாக்கி புத்தொளியை வீசிட அந்த அழகிய காலை இனிதாக பிறந்தது. அந்த விடியலுக்காகவே காத்திருந்த மலரின் தாய் வைதேகி தன் இரு மகள்களான நிலாவுடனும் மதியுடனும் ஆர்ஜே மருத்துவமனை நோக்கி பயணப்பட்டாள். அதே நேரம் ஆர்ஜே மருத்துவமனையில் முகிலன் மலரையும் வசுமதியையும் அங்கிருந்து டிஸ்சார்ஜ் செய்வதற்கான வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தான். மிஸ்டர் முகிலன், மலர் பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா வசுமதிக்கு இன்னும் கான்சியஸ் கூட வரல. அவங்க பேபி ஐசியூல இருக்கான். பேபிக்கு இன்ஃபெக்ஷன் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ யோசிச்சு முடிவெடுங்க. இவ்வளோ அவசரமா இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுமா? முகிலன் சிறிதும் தன் முடிவில் மாற்றம் இல்லாதவனாய், அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேணாம் டாக்டர். நேற்று நைட்டு உங்க செக்யூரிட்டி சிஸ்டம் பார்த்தப்பவே நான் இவங்களை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாற்ற முடிவு பண்ணிட்டேன். யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம கரெக்டான மெடிக்கல் கைடன்ஸோட தான் இவங்களை கூட்டிட்டு போறேன். உங்க ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் கூட எங்களுக்கு தேவையில்லை. முகிலனின் முகத்தையும் அதில் இருந்த உறுதியையும் கண்ட மருத்துவர் அதற்கு மேலும் அவனிடம் எந்த ஒரு வாக்குவாதமும் புரியாமல் மலர்கொடி, வசுமதி மற்றும் அவளின் குழந்தை என மூவரும் அந்த மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதற்கான மருத்துவ சான்றுகளிலும் மற்றைய ரிப்போர்ட் பேப்பர்களிலும் கையொப்பமிட்டார். அடுத்த சில நிமிடங்களிலேயே ஆர்ஜே மருத்துவமனையின் முகப்பில் அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய உயர்தரமான 2 ஆம்புலன்ஸ்கள் சிறிய மருத்துவ குழுவுடன் வந்து நிற்க, ஒன்றில் வசுமதியும் அவளின் குழந்தையும், மற்றொன்றில் மலர்கொடியும் உரிய பாதுகாப்புடன் ஏற்றப்பட்டனர். ஆம்புலன்ஸ் முன்னே செல்ல அதனை தொடர்ந்தபடி முகிலன் காரை செலுத்திட மகேந்திரனும் கணேசனும் பின்னிருக்கையில் அமர்ந்தபடி அங்கிருந்து நகர்ந்தனர். கணேசனுக்கு ஆரம்பம் முதலே இருந்த அதே பதற்றமும் பயமும் இன்னும் குறையாமல் இருந்திட முகிலனின் நடவடிக்கைகளை உடனிருந்து பார்த்த பின்பு மலர்கொடியை தன்னுடன் அழைத்துச் செல்வதை பற்றி கேட்டிட ஏனோ லேசான தயக்கம் அவரிடம் எழுந்தது. எனவே நேரடியாக கேட்க மனம் ஒப்பாமல் வேறொரு உத்தியை கையாண்டார். முகில் தம்பி, மலரோட அம்மாட்ட நாம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தானப்பா காலையில வர சொன்னோம். அவங்க வந்து தேடி பயப்பட போறாங்கப்பா. அவங்களுக்கும் ஒரு வார்த்தை சொன்னா சரியா இருக்கும். காரை செலுத்தபடியே முகில் தன் சிரத்தை திருப்பாமலே, சார் டோன்ட் வரி, என் டிரைவர் ஆர்ஜே ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல தான் இருக்கான். மலரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தா அவங்கள நேரா நம்ம போற ஹாஸ்பிட்டல் கூட்டு வர சொல்லியிருக்கேன். அவனின் பதிலில் பேச வாய்ப்பின்றி அமைதியானவரின் உள்ளம் மட்டும் ஏனோ அமைதியின்றி அலைபாய்ந்து கொண்டிருந்தது. மலருக்கு பார்த்த மாப்பிள்ளை என்பதாலும் கூட அவரிடம் சிறிதளவு தயக்கம் ஒட்டிக்கொண்டு முகிலனிடம் அதிக வாதம் செய்ய முடியாமல் அவரது தைரியம் முடங்கி கிடந்தது. அடுத்த அரை மணி நேரத்திலே 2 ஆம்புலன்ஸ்களும் குளோபல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என பெயரிடப்பட்ட அந்த உயர்தரமான நவீன வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை வளாகத்துக்குள் புகுந்திட, இவர்களின் வரவுக்காகவே காத்திருந்தது போல மருத்துவமனை ஊழியர்கள் பலர், அந்த மருத்துவமனையின் உரிமையாளர் என எண்ணற்ற முக்கியஸ்தர்கள் வாயிலில் காத்து கொண்டிருந்தனர்.
முகிலனும் மகேந்திரனும் காரிலிருந்து இறங்கியதுமே ஒரு கும்பலான மருத்துவ குழு அவனை சூழ்ந்து கொள்ள அவன் ஆங்கிலத்தில் ஆங்காங்கே தமிழ்மொழி தெரித்தபடி பரபரப்பாக அவர்களுடன் ஏதோ பேசிக்கொண்டபடியே உள்ளே நுழைந்தான். அந்த மருத்துவமனை வளாகமும் சுற்றியிருப்பவர்களும் முகிலனிடம் மரியாதையாகவும் பவ்யமாகவும் நடந்து கொள்ளும் விதமும் கணேசனுக்கு மேலும் ஒருவித பதற்றத்தை தான் ஏற்படுத்தியது. மிகுந்த பாதுகாப்பாகவும் கவனத்துடன் மலர், வசுமதி, அவளின் குழந்தை என மூவரையும் சிறப்பாக கவனிக்கும் விதமாக அந்த 3 அடுக்குகளை கொண்ட மருத்துவமனையின் ஒரு தளம் முழுவதுமே அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டு அதற்கு ஏற்றாற்போல் மாற்றப்பட்டிருந்தது. வெளியே காவலுக்கென தனியாக ஒரு செக்யூரிட்டி குழுவும் உயர்தர அதிக அனுபவம் கொண்ட சிறப்பான மருத்துவர்கள், செவிலியர், இதர மருத்துவ டெக்னீஷியன்கள் என அந்த தளம் முழுவதும் முற்றிலும் அவர்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது. அதுபோக முகிலனும் மகேந்திரனும் மற்றவர்களும் தங்குவதற்கு என அந்த தளத்தில் மற்றொரு சிறப்பு அறையும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. எத்தனை வசதி இருந்தென்ன, பயன்தான் மற்ற பெற்ற மகனை தன் கரங்களில் ஏந்திட இயலாதவனாய் அந்த பிஞ்சு இருக்கும் அறையின் மூடிய கதவுகளை மகேந்திரன் தூரமாய் நின்றபடி பார்த்து துடித்துத்தான் போனான். அவனின் விழிகளின் தவிப்பு புரிந்தது போல் அவனுக்கு பழக்கப்பட்ட ஒரு குரல் அவன் செவியருகே ஒலித்தது. மகி, டோன்ட் ஒரிடா, இனிமே வசுமதியும் பேபியும் என்னோட பொறுப்பு. எவ்வளவு சீக்கிரம் அவங்கள கியூர் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் கையில அவங்கள ஒப்படைச்சிடுறேன். அந்த நம்பிக்கையான குரலுக்கு சொந்தக்காரனான அர்ஜுன் தன் நண்பரின் தோளை ஆதரவாக பிடித்திட, அவனின் ஆறுதலில் ஓரளவு மனவலிமை பெற்ற மகேந்திரன் கலங்கிய விழிகளுடன் அவனை சட்டென்று அணைத்துக் கொண்டான். மச்சி, வசு அக்காவுக்கும் பேபிக்கும் எதுவும் ஆகாது. இப்பெல்லாம் எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு, சீக்கிரம் சரி பண்ணிடலாம். உன் முகத்தை பார்த்தாலே நீ நைட்டெல்லாம் சரியா தூங்கலன்னு தெரியுது. முதல்ல போய் ரெஸ்ட் எடு. நீ நல்லா ஹெல்தியா இருந்தா தானே ஃபேமிலியை பார்த்துக்கலாம். போய் முதல்ல குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி ஹேண்ட்ஸமா இரு. அப்பதான் வசு அக்கா கண்ணை முழிச்சதும் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. நீ என்னடானா இப்படி அழுது வழிஞ்சுக்கிட்டு குளிக்காம பேட்ஸ்மெனோட நிக்கிற, போடா போ என மகியின் வயிற்றில் அர்ஜுன் சிரித்து கொண்டே லேசாக செல்லமாக குத்தினான். டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாமா மேல கைய வைப்ப? முகிலனின் குரல் கேட்டு இருவரும் ஒருமித்தமாக திரும்பிட, அர்ஜுனோ முகிலனை மேலிருந்து கீழாக பார்த்தவன், வாடா வா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். ஏண்டா, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, நைட்டே போன் பண்ணாம விடிய காலையில 4 மணிக்கு கூப்பிட்டு சொல்ற இடியட். முகில், நைட் இருந்த ப்ரெஷர்ல யார்கிட்ட பேசுறது என்ன பண்றதுன்னு எதுவும் புரியல அர்ஜுன். அதான் காலையிலே உனக்கு போன் பண்ணி எல்லாம் சொல்லிட்டேன்டா. அக்காவுக்கும் என் மருமகனுக்கும் எதுவும் ஆகாதுல்ல. அச்சோ, 2 பேரும் முதல்ல நெகட்டிவா யோசிச்சு பயந்து பேசுறத விடுங்கடா. தைரியமா இருங்க. இப்ப இருக்க மெடிக்கல் சிஸ்டம் ரொம்ப அட்வான்ஸ். ஸோ பயப்படாதீங்க. கண்டிப்பா நல்லா தான் எல்லாம் நடக்கும். முதல்ல போய் 2 பேரும் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாருங்க. சரி அர்ஜுன், நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என மகேந்திரன் நகர, அவனை தொடர்ந்து நகர்ந்திட்ட முகிலனின் கரங்களை விடாது பிடித்த அர்ஜுன் கேலியும் கிண்டலும் கலந்தவனாய், முகில் சார், நீங்க எங்க போறீங்க? உங்ககிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கே. முகிலனுக்கு அர்ஜுன் எதை பற்றி கேட்க வருகிறான் என்பது புரிந்தாலும் ஏதும் புரியாதவனாய் என்ன என்பது போல் விழித்திட, அர்ஜுனோ தன் கேலி துணி சற்றும் குறையாமல், சார், நேத்து ஏதோ ஆர்ஜே ஹாஸ்பிட்டல்ல கத்தி கலாட்டா செஞ்சு ஹீரோயிசம் காட்டினீங்களாமே, அதுவும் ஒரு பொண்ணுக்காக? சாரி சாரி, சாரோட ஏஞ்சலுக்காக. டேய், இன்னும் மீடியாவுக்கு கூட எந்த விஷயமும் தெரியாது. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சீக்கிரட்டா செஞ்சா உன் காதுக்கு மட்டும் எப்படிடா அதுக்குள்ள இந்த விஷயம்லாம் வருது? சரி சரி, பேச்ச மாத்தாத. பொண்ணே பார்க்க போல, ஆனா சாருக்கு அதுக்குள்ள காதல் நதி பொத்துக்கிட்டு ஊத்தி ஆர்ஜே ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷல் வார்ட்லயே வெள்ளம் வந்துச்சாமே. டேய் அர்ஜுன், ஓவரா பேசாத. முகிலனுக்கு உள்ளுக்குள் வெட்கம் கொப்பளிக்க அதை சிரமப்பட்டு வெளிக்காட்டாமல் மறைக்க முயன்று தோற்று கொண்டிருந்தான். பாருடா முகிலா, புதுசா வெக்கம்லாம் வருது. ரோபோ மாதிரியில முகத்தை வச்சிருப்ப. ரைட் ரைட், சிட்டி ரோபோ போல என கண்ணடித்தவன் பின் சிரித்து கொண்டே, சரி, உன் ஏஞ்சல் பேர் என்ன? ஏதோ பூ மாதிரி சொன்னாங்களே. மலர். மலர் டீச்சரா? அவன் பேசிக்கொண்டு இருக்கும் போதே அவனது செல்போன் ஒலிக்க அதை காதில் எடுத்து வைத்தவன், ஹலோ, எப்போ? ஓகே, பேஷண்ட்டை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் உடனே வரேன் என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தான். அவன் இணைப்பை துண்டித்ததுமே முகிலனை உற்று நோக்கிட, அவனின் கேலியில் இருந்து தப்பிக்க நினைத்த முகிலன் உடனே, டே அர்ஜுன், போதும் போதும், உன் கிண்டலை நிறுத்திட்டு போய் டியூட்டியை பாருடா. மிஸ்டர் நியூ காதல் மன்னரே, நான் டியூட்டி பாக்குறது இருக்கட்டும். உன் ஏஞ்சல் கண்ணு முழிச்சிட்டாளா? போய் நீ அவளை பாரு. சாரி அவங்கள பாரு. மலர் கண் விழித்து விட்டாள்.
என்னும் செய்தி அவனின் செவிகளை அடைந்த அடுத்த நொடியே அவனின் கால்கள் அனிச்சையாக அவள் இருக்கும் அறையை நோக்கி ஓட்டம் எடுத்தது. முகிலன் தலை தெறித்து ஓடுவதை கவனித்த அர்ஜுன் உடனே, டே, இது ஹாஸ்பிட்டல்டா, பொறுமையா போ, சத்தம் போடாம. அவன் உரைத்த வார்த்தைகள் முகிலனின் செவிகளை அடையாமல் காற்றில் கரைந்திட, அவன் பாதங்கள் அவள் இருக்கும் அறையின் வாயிலை அடைந்ததும் அவனது கரங்கள் மெல்ல அந்த அறையின் கதவை திறந்தது. கதவு திறக்கும் ஓசை கேட்டதும் மலரின் விழிகள் கதவை நோக்கி திரும்பிட, முகிலன் வேகமாக துடிக்கும் இதயத்துடன் அவளை உற்று நோக்கினான். அவளின் விழிகளுமே அவனைதான் உற்று நோக்கியது. தான் இருக்கும் இடமும் சூழலும் புரிந்திட அவளுக்கு ஓரிரு நிமிடங்கள் எடுத்திட, அவளின் கருவிழிகள் எதையோ யோசித்து சட்டென விரிந்திட, வெளியே வராத தன் குரலை சிரமப்பட்டு வெளிக்கொண்டு வந்தவள், அவங்களுக்கு அந்த மேடம், அவங்களுக்கு என்னாச்சு? அவளின் பதற்றம் கண்டவன் வேகமாக அவள் அருகில் சென்று அவளின் கரத்தை தன் கரங்களுக்குள் பொத்திக் கொண்டவனாய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மலர், ஆர் யூ ஓகே நவ்? அவள் அவனின் திடீர் தொடுதலால் சிலிர்த்து வாயடைத்து போக, ஆனால் அதை பற்றி அக்கறை இல்லாத அவனோ, இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, உன் கழுத்து இப்ப பரவாயில்லையா என்றவனின் விழிகள் அவள் கழுத்தை நோக்கிட, அவனின் அந்த பார்வைக்கே அவளின் உடலில் ஏனோ வெட்கம் வந்து ஒய்யாரமாக ஒட்டி கொண்டது. நேத்து எனக்காக பதறி என்னை கரங்களில் ஏந்தி ஓடியவன் தானே இவன்? யார் இவன்? என் பெயர் இவனுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை சாலையில் நான் விழுந்து கிடந்த போது என்னை காப்பாற்றியவனா? அப்படி இருந்தாலும் உதவி செய்து காப்பாற்றியவன் எனக்காக இந்த அளவுக்கு துடித்து போவானா? அவள் உள்ளம் அவளுக்குள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் போதே முகிலனின் குரல் அவள் செவியை மீண்டும் நனைத்தது. மலர், ரிலாக்ஸா முதல்ல ரெஸ்ட் எடு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், சரியா? அவன் கனிவாக இதழசைத்து இயல்பாக புன்னகைக்க, அவளோ குழப்பத்துடனே மீண்டும், அந்த மேடம் அவங்க கன்சீவா இருந்தாங்க, அவங்க என பதறிட, அவளின் பதற்றம் கண்டவன், அவங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சு, ஆண் குழந்தை. அவன் வார்த்தையில் மகிழ்ந்தவளின் இதழ்கள் விரிந்திட, அந்த இதழ் விரிப்பும் தன் அக்காவுக்காக அக்கறை கொள்ளும் அவளின் அந்த உள்ளமும் அவனை அவள்பால் இன்னும் இழுத்தது. அதே புன்னகையுடன் அவள் மீண்டும், 2 பேரும் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு வயிற்றுல வேற அடிபட்டுச்சு, அவங்கள இப்ப நான் பார்க்கலாமா? அவன் சம்மதம் தெரிவிக்கும் முன்பே அவள் பெட்டிலிருந்து எழுந்திருக்க முயல, அவனோ அவள் கரங்களை விடாது பிடித்தவன், இப்ப பார்க்க முடியாது, 2 பேருமே ஐசியூல இருக்காங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம். ஐசியூ என்றதும் மலருக்கு முகமெல்லாம் மீண்டும் ஒருவித பயம் வந்து தொற்றிக்கொள்ள, அதிர்ந்தவளாய் அவனின் கரங்களை இறுக்கி பிடித்து, ஐசியூல இருக்காங்களா? எதுவும் சீரியஸா? அவங்களுக்கு எதுவும் ஆகாது தானே? தன் அக்காவுக்காக அவள் ஒவ்வொரு முறை பதறும் போதும் ஏனோ முகிலனுக்கு அவள் மீதான காதலும் கூடிக்கொண்டே சென்றிட, அவனோ அவளை இயல்பாக்கும் நோக்கத்துடன், நீ ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? எதுவும் சீரியஸ் இல்ல, அப்சர்வேஷனுக்காக அங்க வச்சிருக்காங்க. அவள் அப்போதுதான் மீண்டும் இயல்பானாள். ஏதோ தனக்குள் விசித்திரமாக உணர்ந்தவளாய் தன் விழிகளை சுழற்றிட, அவன் கரம் தன் கரத்துடன் பிணைந்துள்ளதை உணர்ந்து சட்டென அவனிடம் இருந்து கரத்தை பிரித்து எடுத்தவள், நீங்க யாரு என்றிட, அவன் குறும்பாக சிரித்துக்கொண்டே, யாருன்னு தெரியாம தான் இவ்வளோ நேரம் கையை இப்படி இறுக்கமா பிடிச்சிருந்தியா என வலிப்பது போல பாவலா காட்டி அவளை நோக்கி குறும்பாக கண்ணடித்து புன்னகைத்தான். அவனின் அந்த குறும்பு பேச்சு அவளுக்கு ஒருவித குறுகுறுப்பை உள்ளுக்குள் உண்டாக்கிட, அச்சுச்சோ, மானம் போகுது, இந்த நிலாவும் மதியும் மட்டும் இதை கேட்டா என கிண்டல் பண்ணியே சாவடிப்பாளுக. அவள் உள்மனம் இப்படி யோசிக்கும் போதுதான் அவளுக்கு தன் குடும்பம் நினைவு வர, மீண்டும் பதறியவளா, ஐயோ, எங்க அம்மா அம்மா என்ன தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போகணும் என்று அவசரமாக படுக்கையை விட்டு அவள் துள்ளி குதித்து எழ முயல, அவளை அங்கிருந்து எழுந்திருக்க விடாமல் அவளின் கரத்தை இழுக்கும் முயற்சியில் முகிலன் ஈடுபட, அவனுக்கு இரட்டை சந்தோஷம் அளிப்பது போல் அந்த மலர்கொடி அவன் இழுத்த இழுப்பில் அவன் மார்பிலே சாய்ந்து சரிந்து விழுந்தாள்.